இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கிட்னி திருட்டுக்கு இடைத்தரகராக செயல்பட்டது வந்து திமுகவை சேர்ந்த திரு ஆனந்தன் அப்படின்ற நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஏற்கனவே வந்து இந்த ரசாயன போதைப்பொருள் சிந்தட்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த போதைப்பொருள் கடத்தலில் சர்வதேச மாஃபியாவாக திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்ற வந்து ஒரு நபர் வந்து செயல்பட்டார். அப்படின்னா இதுமாரி வந்து ஒரு சர்வதேச அளவிலான திருட்டு இல்லை வந்து கடத்தல் அப்படின்றத வந்து திமுக காரங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. ஆளுங்கட்சிக்காரரே வந்து இது இடைத்தரகராக செயல்பட்டு ஏழை பெண்களை அழைத்து சென்று இந்த கிட்னி திருட வச்சிருக்காரு. அப்படின்னா தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றது வந்து இது வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து அமையுது. தமிழ்நாட்டில் கந்து வட்டி சட்டம் வந்து அமலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கந்து வட்டி வாங்கி அந்த கடனை திருப்பி அடைக்கவே நாங்கள் வந்து சட்டவிரோதமாக இந்த கிட்னி திருட்டுக்கு வந்து நாங்கள் சம்மதம் தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழை பெண்கள் சொல்லும்போது, இந்த அரசு வந்து ஏழைகளை எந்த அளவுக்கு நடத்துகிறது, ஏழைகள் மீது எந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறது அப்படின்றது இந்த செய்தி வந்து இந்த நடவடிக்கை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. தமிழக மண்ணில் ஆளுங்கட்சி நபரின் துணையோடு வந்து இந்த கிட்னி திருட்டு நடைபெற்றிருக்கு. இதை வந்து ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. இதை பற்றி முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர் வந்து ஒருவர் மட்டுமாக இருக்க வாய்ப்பில்லை. அவர் பின்னால் வந்து ஒரு கும்பல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர்களையும் வந்து பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். இந்த கிட்னி திருட்டுக்கு உடந்தையாக இருந்த மருத்துவமனைகள் வந்து உடனடியாக சீலிடப்பட வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், உடனிருந்த செவிலியர்கள் எல்லோரும் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். மாநிலத்தின் பாதுகாப்பு, மக்களின் வாழ்வாதாரம் இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான நபரின் கையில் இல்லை. இந்த ஆட்சி உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும்.